நான் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுங்கன்னா, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னா, எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அப்போ நாங்கள் இருந்தோம், அப்போ பழனிசாமி இல்லை, போட்டியிடணும்னு ஆசை இருந்தால் அதை தடுக்கக்கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒன்று போகிற இடத்துலலாம் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. எத்தனை ட்ரிப் சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படி தான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைண்ணா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்போ நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேறு ரொம்ப நாகரிகமானவர் அவர். நயினாருங்காரம் இல்லை, யாருங்காரம் இல்லை, எங்கள் தொண்டர்களும் தான் காரணம்.